ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சோனியா. நாம பார்த்துட்டு இருக்குது நம்ம சோஷியல் மீடியா யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஜாப் என்னன்னா, நம்ம தமிழகத்தில் இப்போ ஒரு சூப்பரான ஜாப் அப்டேட் வந்திருக்கு. மொத்த வேகன்சிஸ் 32,438 வேகன்சிஸ் சொல்லியிருக்காங்க. நம்ம தமிழகத்திலுமே ஹியூஜ் வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண மினிமம் குவாலிஃபிகேஷன் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அதுக்கு மேலே நீங்கள் எனி டிகிரி, டிப்ளமோ, ஐடிஐ, இன்ஜினியரிங் என்ன முடிச்சிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் தான். தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இனிஷியல் சேலரியை பெர் மந்த்துக்கு 28,000 கிட்ட கிடைக்கும். முக்கியமாக இந்த ஜாப்க்கு ஃப்ரெஷர்ஸ் எலிஜிபிள் தான். இதோட எக்ஸாம்ஸ் தமிழ்லேயே நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா February 22 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஃபுல்லாக சொல்கிறேன். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஜாப்ஸ் வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நீங்கள் பார்த்து அப்ளை பண்ணிக்க முடியும். மேலும் கூகுள் குரோம் ஓப்பன் செஞ்சு jobstn.in அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் அஃபிஷியலாக வரக்கூடிய jobstn.in வெப்சைட்டில் போனீங்கன்னா உங்கள் கல்வி தகுதிக்கு தகுந்த மாதிரியான வேலைகளை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இதோட லிங்க், அப்ளை லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வெளியிட்டிருக்காங்கன்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வே அப்படிங்கிறதுல தான் வெளியிட்டிருக்காங்க. அதாவது RRB அப்படின்னு சொல்லுவாங்க, ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு அப்படிங்கிறதுல தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. இதில் என்ன மாதிரியான போஸ்டிங்க்கு ஆள் எடுக்கிறாங்க அப்படின்னா, அதாவது வேரியஸ் போஸ்டிங்கில் லெவல் 1ல் 7th CBC பே மேட்ரிக் அப்படிங்கிறதுக்கு தான் ஆள் எடுக்கிறாங்க. இதில் இம்பார்ட்டன்ட் டேட் அண்ட் டைம்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து க்ளோசிங் டேட் நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம். க்ளோசிங் டேட் அப்படிங்கிறது February 22 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. பேமெண்ட் ஃபீஸ், அப்ளிகேஷன் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுறது வந்து அதுக்கான க்ளோசிங் டேட் வந்து 24/2/2025 வரைக்கும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, இதில் சேலரி எப்படி, என்ன ஏஜ் வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். இனிஷியல் சேலரியை பொறுத்தளவுக்கு 18,000 ஸ்டார்ட் ஆகுது. இது கூடவே நமக்கு நிறைய அலோன்ஸும் இருக்குது. ஏஜ் பார்த்தீங்கன்னா 18 36 இயர்ஸ், அதாவது யூஆரில் இருக்கக்கூடியவங்கள 18 36 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிறவங்க யாருனாலும் அப்ளை பண்ணலாம். டோட்டல் வேகன்சிஸ் 32,438 வேகன்சிஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இதில் இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன், ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கான இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்து இதில் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா அதில் ஹெல்ப்லைன் நம்பர் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஒர்க்கிங் டேட்டில் 10 மணிலேருந்து 5 மணிக்கு உள்ள நீங்கள் இந்த ஃபோன் நம்பருக்கோ இல்லை மெயில் ஐடிக்கோ நீங்கள் மெயில் பண்ணி நீங்கள் வந்து கேட்டு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். உங்களோட டவுட்ஸ் ஏதாவது இருக்குன்னா கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எக்ஸாம்ஸ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து CBT எக்ஸாம்ஸ் தான் கண்டிப்பாக வைப்பாங்க. CBT எக்ஸாம் பேஸ் பண்ணி அடுத்து வந்து உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் வைப்பாங்க. அதில் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களை வந்து செலக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரே இந்தியன் சிட்டிசனாக இருந்தால் மட்டுமே போதும். இதில் ஏஜ் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நான் ஃபஸ்ட்டே உங்களுக்கு வந்து சொன்னேன், நார்மலாக UR கேட்டகரியில் இருக்கவங்க 18 33 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லி. இதில் ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. OBCயில் வந்து 3 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன், ஏற்கனவே 33 வரைக்கும் பார்த்தோம். எப்படின்னா ஏஜ் ரிலாக்ஸேஷனில் 36 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். SC ST கேண்டிடேட் பொறுத்தளவுக்கு 5 இயர்ஸ் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 3 இயர்ஸ், அதுக்கடுத்து PWBD கேட்டகரிக்கு 10 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் OBC இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து 13 இயர்ஸ், SC STக்கு வந்து 15 இயர்ஸ், UR அண்ட் EWS கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு வந்து 40 இயர்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு கேட்டகரி பொறுத்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து இதுலேயும் எனக்கு இன்னும் டவுட் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா டேட் ஆஃப் பர்த்துக்கான இயர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இதில் கொடுத்துருக்கக்கூடிய கேட்டகரியில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா ஒவ்வொரு வகுப்புகள் வழியாக பிரித்து தான் கொடுத்துருக்காங்க. இந்த இயரில் நீங்கள் பிறந்திருக்கீங்க UR இல்லைனா EWSல 1989க்கு உள்ளே நீங்கள் பிறந்திருக்கீங்க, 9 இல்லைனா அதுக்கு அப்புறம் நீங்கள் பிறந்திருக்கீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள். 1986 OBC வந்து நீங்கள் இந்த இயருக்கு அப்புறம் நீங்கள் பிறந்திருக்கீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள். இதே மாதிரி SCக்கும் அதே போல தான். ஒவ்வொன்றுக்குமே தனித்தனியாக இதில் வந்து கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம வந்து பார்த்துடலாம். SC ST BWBD ஃபீமேல், எக்ஸ் சர்வீஸ் மேன், டிரான்ஸ்ஜெண்டர் இவங்க எல்லாருக்குமே ஃபீஸ், எக்ஸாமினேஷன் ஃபீஸ் அப்படிங்கிறது 250 ரூபா நீங்கள் வந்து பே பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களை தவிர மீதி இருக்கக்கூடிய எல்லா கேட்டகரி பீப்புள்ஸுமே 500 ரூபா அப்படிங்கிறது பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. CBT எக்ஸாம்ஸ் ஃபஸ்ட்டு முடிஞ்ச உடனே உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் பண்ணுவாங்க. 500 ரூபா பே பண்ணவங்களுக்கு 400 ரூபா ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. 250 ரூபா பே பண்ணவங்களுக்கு 250 ரூபாவுமே ஃபுல்லாகவே ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. இதில் பேமெண்ட் வந்து ஃபீஸ் பே பண்ணுறதுக்கான என்னென்ன மெத்தடில் நீங்கள் வந்து பே பண்ணலாம் அப்படிங்கிறது இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் பற்றி பார்த்துடலாம்.
கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட், அதாவது சிபிடி டெஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு இது பண்ணுவாங்க. அதுக்கடுத்து ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் வந்து இது பண்ணுறாங்க. அடுத்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அதுக்கடுத்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன். இவ்வளோ வச்சு தான் நம்மளை வந்து இதில் வந்து செலக்ட் பண்ணுறாங்க. இதில் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டுக்கான மார்க்ஸ் எவ்வளோ, கொஸ்டின்ஸ் எவ்வளோ வரும், இதை பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம். மொதல் டியூரேஷன் டைம் அப்படிங்கிறது 90 நிமிஷம் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. ஜென்ரல் சயின்ஸில் வந்து 25 கொஸ்டின்ஸ், மேத்தமெட்டிக்ஸில் வந்து 25, ஜென்ரல் இன்டெலிஜென்ட் அண்ட் ரீசனிங்கில் வந்து 30 கொஸ்டின்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஜென்ரல் அவேர்னஸ் அண்டு கரண்ட் அஃபேர்ஸில் வந்து 20 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. டோட்டலாக 100 மார்க்ஸ் அப்படிங்கிறது 100 கொஸ்டின் வந்து கொடுக்குறாங்க. சரிங்களா? இதில் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே என்னென்ன நம்ம வந்து படிக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. மேத்தமெட்டிக்ஸ்க்கு இதில் கொடுத்துருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வந்து படிக்கணும். சப்ஜெக்ட் ஓரியன்டாக இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஜென்ரல் சயின்ஸாக இருக்கட்டும், ஜென்ரல் அவேர்னஸ் கரண்ட் அஃபேர்ஸாக இருக்கட்டும், அதில் என்னென்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்கு சப்ஜெக்ட் இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் அப்படிங்கிறதுக்கு வந்து மேல் கேண்டிடேட்டாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா 35 கிலோ வெயிட்டை 100 மீட்ரு, அதாவது 2 நிமிஷத்தில் 100 மீட்ரு வந்து நீங்கள் கடக்கணும். அது கூடவே 1000 மீட்டரில் வந்து ரன்னிங் ரேஸ் வந்து இது பண்ணுவாங்க. 1000 மீட்டர் டிஸ்டன்ஸில் ரன்னிங் வந்து 4 நிமிஷம் 15 செகண்டில் நீங்கள் முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதே போல் ஃபீமேல் கேண்டிடேட்க்கு வந்து 20 கிலோ வெயிட்டை 100 மீட்டர் 2 நிமிஷத்தில் நீங்கள் வந்து கடந்து போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது கூடவே 1000 மீட்டர் டிஸ்டன்ஸை வந்து 5 நிமிஷம் 40 செகண்டில் நீங்கள் வந்து ரன் பண்ணி நீங்கள் முடிக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து இது வந்து எப்படி அப்ளை பண்ணதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நார்மலாக எப்பவும் போல தான் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்க்கு வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணுவோம் அதே டீட்டெயில்ஸ் தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இல்லை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படிலாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இதில் வந்து போஸ்டிங் வேக்கன்சிஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து இதில் இருக்கும். அதாவது அசிஸ்டண்ட் இதில் வந்து ஒவ்வொரு இதுக்குமே அசிஸ்டண்ட் எஸ்என்டி அப்படிங்கிறதுக்கு வந்து என்ன கேட்டகரியில் எவ்வளோ இதில் வகுப்புகள் வரியாக நமக்கு வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 2694 வேக்கன்சிஸ் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. அதை வகுப்புகள் வரியாக எப்படி பிரித்து கொடுத்துருக்காங்க, அதாவது மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டு, இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டு, எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டு, இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்குமே வேக்கன்சிஸ் இதில் வந்து பிரித்தும் கொடுத்துருக்காங்க வகுப்புகள் வரியாக. நீங்கள் இதை பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் 10th முடிச்சதுலேருந்து இன்ஜினியரிங் முடித்தவங்க வரைக்கும் இருக்கிறவங்க நிறைய பேர் ஜாப்காக இன்னும் தேடிட்டு தான் இருக்காங்க. இதில் வேக்கன்சிஸ் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டிலேயே கொடுத்துருக்காங்க. கிடைச்ச வேக்கன்சியை யாரும் மிஸ் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ தூரத்துக்கு முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். நமக்கு டைம் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியாக இருக்குது. 22ஆம் தேதிக்குள்ளே முடியுது. அதுக்குள்ளே எல்லாருமே அப்ளை பண்ணி சீக்கிரமாக ஒரு நல்ல ஜாபில் போகிறதுக்கு வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.